ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். அவங்கவுங்க வீட்டில் விளையக்கூடிய காய்கறியை சமைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் வருங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காங்க. இது வந்து சேலம் குண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு 3 நம்பர் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஆனால் பழம் பழுத்த தேன் மாதிரி இனிக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் சேலம் மாங்காயினுடைய ஸ்பெஷலுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மாங்காயை நல்லா சுத்தமாக கழுவி ட்ரையாக தொடச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டுங்க. மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், தூளுப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. வாங்க எப்படி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா ஒரு குலுக்கிக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரவுற அளவுக்கு நல்லா குலுக்கி ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வச்சு நல்லா ஊற வச்சிடலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் கடுகும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பார்த்திங்கன்னா கடுகு நல்லா கருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி பவுடர் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காயை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காயை விட கொஞ்சம் நல்லா மேலே இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மாங்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாங்க. 2 மினிட்ஸு ஆயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனா கூட பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாங்க. இதோட சிறிதளவு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஈரம் போடாமையும் கை போடாமையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.